ஜெய் பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. பிஎம்எஸ் வாழ்கவே பிஎம்எஸ் வாழ்கவே. வளர்க வளர்க வளர்கவே வளர்க வளர்க வளர்கவே. பிஎம்எஸ் வளர்கவே பிஎம்எஸ் வளர்கவே. பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய். சகோதரர்களே, பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் 70வது ஆண்டு ஸ்தாபக தினத்தை முன்னிட்டு இங்கு எஸ்எஸ் வீல் ஸ்ட்ரைப்ஸ் நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் இணைப்பு சங்கமான பாரதிய பொதுத் தொழிலாளர் சங்கத்தின் கிளையில் உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பாரதிய மஸ்தூர் சங்கம் நாட்டின் முதற்பெரும் தொழிற்சங்கம் மட்டுமல்ல, தொழிலாளிகளை சரியான திசையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் என்பதை நாம் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம். பாரதிய மஸ்தூர் சங்கம் இன்று உலகளவிலே தனிப்பெரும் ஒரு தொழிற்சங்கமாக இருப்பதில் பாரதிய மஸ்தூர் சங்கம் மட்டுமே. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட சில அரசாங்கங்கள் சார்ந்ததாகவோ அல்லது சில அரசியல் இயக்கங்களுக்கு சார்ந்ததாகவோ இருக்கும். ஆனால் பாரதிய மஸ்தூர் சங்கம் மட்டுமே எந்த அரசியல் இயக்கங்களுக்கும் சாராது தனித்து செயல்பட்டு வரக்கூடிய தொழிலாளர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு தொழிற்சங்கமாகும். பாரதிய மஸ்தூர் சங்கம் எப்போவுமே நாட்டின் நலனை முழுமையாக கருத்தில் கொண்டு, தேச நலனில் அக்கறை கொண்டு, தேச நலனுடன் சேர்ந்து தொழிலாளர் நலம், தொழில் நலம் ஆகியவற்றை சிந்தனை செய்து வளரக்கூடிய தொழிற்சங்கமாகும். மற்ற தொழிற்சங்கங்களைப் போல நேரத்திற்கொன்று நாளுக்கொன்று பேசி தொழிலாளர்களை திசை திருப்பக்கூடிய தொழிற்சங்கம் இல்லை. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்ன வேலைகளை செய்து வருகிறதோ அதை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் பாரதிய மஸ்தூர் சங்கம் இங்கு துவக்கப்பட்ட நாள் முதல் ஆக்கப்பூர்வ வழிகளிலே சென்று இன்று நமக்கு நீதிமன்றத்தில் ஒரு நல்ல நியாயம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் எந்த ஒரு தொழில் தகராறை 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி தற்போது விசாரணைக்கு கொண்டு வந்துள்ளார்களோ அதே தொழில் தாவா தற்போது கிட்டத்தட்ட 1 வருடத்திற்குள் நாம் நீதிமன்றத்திற்கு வருமளவிற்கு செய்துள்ளோம். இதிலிருந்தே பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சிந்தனா முறையும் செயல்முறையும் தங்களுக்கு புரியும் என்று நம்புகிறோம். பாரதிய மஸ்தூர் சங்கம் எந்த சூழ்நிலையிலும் தொழிலாளர்களை பிளவுபடுத்தியோ அல்லது தொழிலாளர்களுக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை தந்தோ வளர்ந்த இயக்கம் அல்ல. பாரதிய மஸ்தூர் சங்கம் எப்பொழுதுமே தொழிலாளர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழியிலே தொழிலாளர்களை கொண்டே இயக்கத்தை நடத்தி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவையானதை பெற்று தந்துள்ள சங்கம் என்பது மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதே போல இங்கு சற்று தொலைவிலே இருக்கக்கூடிய நிப்பான் இந்தியா எக்ஸ்பிரஸ் என்னும் ஆலையிலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்ட் ஓட்டுநர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கான வழக்கு ஒன்று இன்று நமது தொழில் தீர்ப்பாயத்திலே நடந்து வருகிறது. அந்த வழக்கிலே அனைத்து தொழிலாளர்களும் இது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது, அதனால் நிர்வாகம் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு செல்கிறோம் என்று சொன்னபோது பாரதிய மஸ்தூர் சங்கம் மட்டுமே நீங்கள் வலிமையாக ஒன்றிணைந்து இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டினோம். அதன் அடிப்படையிலே இறுதியாக இருந்த 4 தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் முன்வந்து நிப்பான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டர் அடியிலே வேலை செய்தால் என்று சொல்லிய போதும் நீதிமன்றத்திலே நாம் வைத்த மாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்னும் அச்சத்தில் தற்போது செட்டில்மெண்ட்டிற்காக தொழிலாளர்களை அணுகி வருகிறார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், காலம் கடத்துவதற்கு நிர்வாகங்கள் தயாராக இருக்கும். ஆனால் தொழிலாளர்கள் ஒற்றுமையாக ஒன்று கூடி அதனை எதிர்த்து போராடினோமானால் கண்டிப்பாக தொழிலாளர்கள் தரப்பிற்கு வெற்றியே கிடைக்கும். காலதாமதம் என்பது நமது சட்டத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் அசௌகரியமாக தெரிந்தாலும் நமக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகத்தினால் நம்முடன் வந்து மேஜையில் உட்கார்ந்து பேசுவதற்கு திராணி இல்லாத நிர்வாகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த காலதாமதத்தை பொருட்படுத்தக்கூடாது.
நம்முடன் வந்து நேரில் உட்கார்ந்து இது சரி இது தவறு என்று விவாதிக்க கூட திராணி இல்லாத உறவு அதிகாரிகள் ஹெச்ஆர் போன்றவர்களை இங்கு நாம் காண முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் பிரச்சனை என்னவென்று அவர்களிடமே உட்கார்ந்து பேசும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டிருக்கும். அவ்வாறாக இல்லாமல் இந்த அதிகாரிகள் ஏதோ சுயநலத்திற்காக வழக்கினை நீட்டிப்பதற்காக நாடகம் நடத்துகிறார்களோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. எனவே பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் செயல்பாடுகளில் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கெல்லாம் உடனடியாக பரிகாரங்கள் கிடைக்கப்பெற பாரதிய மஸ்தூர் சங்கம் உறுதியை எடுத்தது போல் கண்டிப்பாக அதை செய்து முடிக்கும் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, மீதம் இருக்கும் தொழிலாளர்களும் நாளைய பிஎம்எஸ் சகோதரர்களே, அவர்களுக்கான நியாயமான விஷயங்களை தேடி அவர்கள் திசை மாறி சென்று விட்டார்கள். அவர்களை நம் வசம் வர வைப்பதற்கு அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்க வேண்டும். அவர்களுக்கான அறிவுரைகளை நாம் கூற வேண்டும். அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை போக்கும்படியாக நாம் அவர்களை சகோதரர்களாக அணுகி அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் கூறி அவர்களையும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் உறுப்பினர்களாக மாற்றுவோம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே தொழிலாளர்கள் நாம் ஒன்றிணைந்து இந்த நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத போக்குகளை தொடர்ந்து நாம் ஆட்சேபித்து அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் உங்களுடன் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய்.